ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோ அவனோட அப்பாவே கொலை பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருப்பான். நம்ம ஹீரோயினையும் போயிட்டு எவ்வளவோ எழுப்பி பார்க்குறான், அவன் எழுந்திருக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ தான் அவனுக்கு போதை தெரியுது. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவன் கண்ணு முழிச்சு பார்க்குறான். அவனோட கையில் கத்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கையிலலாம் வேற ரத்தமாக இருக்குது. அப்பா வேற செத்து கிடக்குறாரு. என்ன நடக்குது அப்படிங்கிறது எதுவுமே அவனுக்கு புரியல. நோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கத்திட்டு இருக்கான். அப்புறம் அங்கே போலீஸ்லாம் வந்துடுறாங்க. அவங்க வந்து எப்படி இந்த கொலை நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் பாட்டி உடனே முந்திக்கிட்டு இவன் தான் கொன்னுட்டான், இவன் தன்னோட அப்பனையே கொன்னுட்டான் பாருங்க, அவனோட கையில் தான் கத்தி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க உடனே நம்ம ஜோயா கோவப்பட்டுக்கிட்டு இல்லை, என் புருஷன் எந்த ஒரு தப்புமே பண்ணலை, இதெல்லாம் பண்ணது இவங்க தான், இவங்க மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது, இவங்க தான் என்னோட மாமியாரை கொன்று இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் உங்கள் புருஷன் கையில் தானே கத்தி இருக்குது, அதனால அவரை தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே நடக்கிற எந்த விஷயமே தெரியாமல் ரூமை விட்டு வெளியே ஆதித்யாவோட அம்மா வராங்க. அவங்க வந்து பார்த்துட்டு என்னாச்சுப்பா, ஏன் எல்லாரும் அப்பாவோட ஸ்டடி ரூமில் நிற்கிறீங்க, அப்புறம் போலீஸ்லாம் எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. பையன் போய் தடுக்கிறான். அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் உள்ளே போங்க, நீங்கள் ரூமுக்கு போங்க, இங்கெல்லாம் வராதிங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. இப்படி புருஷன் செத்து கிடக்கிறத பார்த்துட்டு ஓண்டு ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதித்யா அப்பாவுக்கு என்ன ஆச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போனால் அவனோட கையெல்லாம் ரத்தமாக இருக்குது. அப்போ இவன் தான் கொலை பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பையன்கிட்டயுமே கேட்குறாங்க, அப்பாவை நீ தான் ஏதாவது பண்ணியா, அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையானே கேட்டால் அதுக்கு அவன் எந்த பதிலுமே சொல்லலை. ஓங்கி தன்னோட பிள்ளையா இருந்தாலுமே கணத்தை கட்டி அரைஞ்சிட்டு இனிமேல் என்னோட மூஞ்சிலே முழிக்காதுடா, நீ என்னோட புருஷனையே கொன்னுட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்தி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸும் அவனை அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அம்மா வேற புருஷனை நினச்சி அழுதுகிட்டே இருந்திருப்பாங்க போல். அதனால டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாரு, இவங்களோட மென்டல் கண்டிஷன் சரியில்லை, இப்படியே போணுச்சுன்னா இவங்க பைத்தியமாகிறது கூட வாய்ப்பு இருக்குது, பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினியோ புருஷனை பார்க்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் புருஷன் மேலே எந்த தப்பும் இல்லை, நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக என் புருஷன் கொலை பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்கிறா. ஆனால் மேடம் நாங்கள் தான் போலீஸ், நீங்கள் இல்லை, நாங்கள் என்ன பண்ணணும் எது பண்ணணும் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி, நான் என்னோட புருஷனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதும் சரி ஓகே போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினியும் புருஷனை பார்க்க வந்து அவன் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கான். அவங்ககிட்ட போயிட்டு என்னாச்சு ஆதித்யா, ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொன்னா, ஜோயா நான் என்னோட அப்பாவே கொலை பண்ணிட்டேன், பாத்தியா என்னோட கையில வந்து கத்தி இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் என் கை ஃபுல்லாக ரத்தமா இருந்துச்சு, நானே என்னோட கையாலே என்னோட அப்பாவை கொன்னுட்டேன், அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்கும் காரணம் நான் குடிச்சது தான், நான் குடிச்சதுனால தான் இப்படிலாம் நடந்துச்சு, நானே என்னோட அப்பாவை கொன்னுட்டேன், எனக்கு தண்டனை கிடைச்சாகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்கான். ஆனால் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, நீங்கள் எந்த கொலையும் பண்ணலை, அதை பண்ணது நீங்கள் இல்லை அப்படிங்கிறத நான் முழுசாக நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அப்புறம் போலீஸ்கிட்ட கேட்டு அப்பாவுக்கு இறுதி சடங்கு பண்ணுற வேலை இருக்குல்ல, ஸோ அதனால ஆதித்யாவை இங்கேருந்து அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னதும் அவங்களும் பர்மிஷன் கொடுத்துட்றாங்க. பட் போலீஸ் கஸ்டடியில் தான் அவர் போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினையும் ஹீரோ கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போயிடுறா. பார்த்தா அப்பாவுக்கு இறுதி சடங்கு பண்ணுறதுக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. அப்பாவை எரிக்க போகிறாங்க போல். மூத்த பையன் வாங்க வந்து கொல்லி வைங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ கொல்லி வைக்க போனால் டக்குன்னு அங்கே அந்த ராஜ்வீர் வந்துட்டு, மூத்த பையனை தானே நீங்கள் கூப்பிட்டீங்க, நான் தான் இந்த வீட்டோட மூத்த பையன், அதனால நான் தான் கொல்லி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நின்றுட்டுருக்கான். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி நிற்கிற அர்ஜுனை வேற கூப்பிடுறான், வாடா தம்பி நீயும் நானும் சேர்ந்தே கொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து தான் கொல்லி வைக்கிறானுங்க. நம்ம ஹீரோவை தனியாக விட்டுறானுங்க. நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அழுதுட்டுருக்கான். அதுக்கப்புறம் கொல்லிலாம் வச்சாச்சுல, வாங்க இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவனை அழைச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. பின்னாடியே இவளும் கத்திக்கிட்டே போகிறா, ப்ளீஸ் அவரை விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. அப்போ கால் ஸ்லிப் ஆகி தடுக்கி கீழே விழ போகிறா. யாரோ தாங்கி பிடிக்கிற மாதிரி இருக்குது, வேற யாரும் இல்லை, அது இந்த ராஜ்வீர் தான். என்ன ஜோயா உன்னோட புருஷனை காப்பாற்ற முடியல, நீ ரொம்ப துடிக்கிற போல, அவன் போனா போயிட்டு போறான், நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான். உடனே அவனோட கண்ணத்தை கட்டி ஓங்கிவ அரைஞ்சு விட்டுடுறா. இங்க பாருமா, இப்ப நீ கோபுரத்துல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, உனக்கு உன்னோட புருஷனை காப்பாத்தி ஆகணும்ல, அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, நீ நினைக்கிறது சரிதான், ஆதித்யா இந்த கொலையை பண்ணல, அதுக்கான ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு, அந்த ப்ரூஃபை நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா நீ ஈஸியா ஆதித்யாவை வெளியே கொண்டு வரலாம், அவனும் ரிலீஸ் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்பவே அதை கூட என்கிட்ட அப்படின்னு சொன்னா, அதே எப்படி உனக்கு நான் ஈஸியா அதை கொடுத்துருவேன், உனக்கு அந்த ப்ரூஃப் வேணும்னா நான் சொல்கிறத நீ செஞ்சாகணும் அப்படின்னு சொல்கிறான். என்ன செய்யணும்னு கேட்டால், நான் என்ன அப்படி பெருசாக கேட்டுற போகிறேன், உன்னோட புருஷனை நீ காப்பாற்றி ஆகணும்னா நீ என்ன சந்தோஷப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். இவளுக்கு ஒன்றுமே புரியல. அதாவது உனக்கு உன்னோட புருஷனை காப்பாற்றணும்னா நீ ஒரு நைட்டு ஃபுல்லாக என் கூட இருந்தாகணும், அந்த விஷயத்தை பற்றி நான் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன், உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும், அது மட்டும் இல்லாமல் நீ உன்னோட புருஷனை கூட நினச்சிக்கிட்டே என் கூட இருக்கலாம், அதை பற்றிலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை, ஆனால் நீ என் கூட இருந்தாகணும், அதுக்கு நீ ஒத்துக்கிட்டானா உனக்கு தேவையான ப்ரூஃப் உனக்கு கிடச்சிடும், அப்புறம் உன்னோட புருஷனை
அவனையும் நீ காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவ்வளோ கேவலமானவனா இருக்க நீ, உன்னோட எண்ணம் இதுதானா? அது கண்டிப்பாக நிறைவேறாது. என்னோட புருஷன் எனக்கு தப்பு பண்ணலங்கிற நம்பிக்கை எனக்கு முழுசாக இருக்குது. அதனால அவரை எப்படி வெளியே கொண்டு வரணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கோவமா சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஆனால் அதுக்கப்புறமா அவன் சொல்கிறான், நீ கண்டிப்பாக என்னை தேடி வருவ ஜோயா அப்படின்னு. வீட்டில் அப்பாவோட ஃபோட்டோ வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பா அம்மாவும் அங்கே வந்து, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? எதுக்காக அர்ஷத்தோட ஃபோட்டோக்கு மாலையெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க? அவருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், உங்களை சும்மா விட மாட்டார். அர்ஜுன் இப்போவே நீ அப்பாவுக்கு கால் பண்ணுற, அவர் இங்கே வரட்டும், இந்த ஃபோட்டோவை இங்கேருந்து எடுங்க, அப்புறம் இங்கேருந்து எல்லோரும் கிளம்பி போங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்காங்க. ஆனால் அம்மா, அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லிட்டு இருக்க நீ? உயிரோட இருக்கிற மனுஷனை போய் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்க. அவர் உயிரோட தான் இருக்காரு, ஏன் புருஷன் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புனபடியே அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. இவங்களோட நிலைமை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாயிட்டு இருக்கு. டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றாரு, இங்கே பாருங்க, நீங்கள் இப்படியே டிலே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்புறம் உங்க அம்மா பைத்தியமாக வாய்ப்பு இருக்கு, சீக்கிரமாக கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எதிர்பார்த்த மாதிரியே இந்த ஹூடாவோட குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒருத்தி பைத்தியம் ஆயிட்டா, ஒருத்தவன் ஜெயிலுக்கு போயிட்டான். இப்போ மிச்சம் இருக்கிறது இந்த அர்ஜுன் மட்டும்தான். இவனை வழி கொண்டு வரது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினையும் லாயர்லாம் வச்சு மூவ் பண்ணி பார்க்குறா, எப்படியாவது ஹீரோவை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு. ஆனால் அவர் சொல்லிடுறாரு, இங்கே பாருங்க, உங்கள் புருஷன் தான் கொலை பண்ணாரு அப்படிங்கிற எவிடன்ஸ் போலீஸ் கையில் கிடச்சிருக்கு. ஸோ இதை தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஒருவேளை உங்கள் புருஷன் கொலை பண்ணலன்னா அதுக்கான ப்ரூஃபை கொண்டு வாங்க, அப்போ வேணால் வாதாடலாம். மற்றபடி உங்கள் புருஷனை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா அது பெரிய லாயர்ஸால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அப்போ தான் கரெக்டாக அப்பாவுமே அங்கே வராரு. ஜோயா என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவளும் அப்பா கிட்ட போயிட்டு புருஷனை காப்பாற்ற சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவருமே ஒரு லாயர் தான், இவரு நினைச்சா காப்பாற்றலாம். அதனால எப்படியாவது என் புருஷனை காப்பாத்துங்கப்பா, அவரு கொலை பண்ணலை அப்படின்னு சொன்னா, என்ன நடக்குது ஜோயா? ஒரு கொலைகார குடும்பத்திலேயா நீ இருக்கிற? அவன் வந்து அவனோட அப்பனையே கொண்டுட்டான், நாளை பண்ண அவன் ஒன்று கொல்ல தயங்க மாட்டான்னு என்ன நிச்சயம் வேண்டி கிடக்குது. அதனால நீ இப்பவே கிளம்பி வாமா, உனக்கு புருஷனும் வேணாம் ஒன்றும் வேணாம், நான் உனக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நான் என்னோட புருஷனை காப்பாற்ற சொல்லி உங்ககிட்ட கேட்டா நீங்க எப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க ஒன்றும் அவரை காப்பாற்ற வேணாம், அவரை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும், நீங்க இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறா. அதுக்கப்புறம் அப்பாவும் இங்கேருந்து போயிடுறாரு. அப்புறமா அங்கேருந்து ஓடி வந்து தம்பிக்காரன்ட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கா. ஏன்னா இவனுமே ஒரு லாயர் தான். இவங்கிட்ட ஹெல்ப் கேட்டால் இவன் ஒரு கொலைகாரனுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? அவர் என் அண்ணனாவே இருந்தாலும் அவர் தான் என்னோட அப்பாவை கொலை பண்ணியிருக்காரு, அவரை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். என்ன பேசிட்டு இருக்க அர்ஜுன்? உனக்கு உன்னோட அண்ணனை பற்றி தெரியாதா? அவர் தான் கொலை பண்ணாருங்கிற விஷயத்த நீயுமா நம்புறேன்னு கேட்டா, ஆமா நான் என்னோட கண்ணால் பார்த்தனே, அவர் கையில் தானே கத்தி இருந்துச்சு, அவர் தான் என்னோட அப்பாவை குத்தி கொலை பண்ணாரு, அவர் ஜெயிலில் இருக்கிறது சரிதான், அவருக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கா. அப்போ அந்த ராஜ்வீர் வந்து அவ கையில் ஒரு சாவியை கொடுத்து, இது என்னோட ரூம் சாவி, உனக்கு உன்னோட புருஷனை காப்பாற்றணும்னா வேற வழியே இல்லை, நீ என்கிட்ட வந்துதான் ஆகணும், கரெக்டாக 10 மணிக்கு என் ரூமுக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாவியை கொடுத்துட்டு அங்கே இருந்து போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஜெயிலில் இருக்கான். அப்பா எதிர்த்தாப்புல வந்து நிற்கிற மாதிரி இவன் இமேஜினேஷன் பண்ணி பார்க்குறான். அவர் சும்மா வந்து நிற்கல, அவரோட உடம்பு ஃபுல்லாக ஒரு ரத்த கரையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவனோட கையிலையுமே ரத்த கரையாக இருக்குது. அப்புறம் அப்பாவுமே டக்குன்னு மயங்கி விழுந்துடுறாரு. அப்பாவை நான் தான் கொண்டுட்டேன், என்னோட கையெல்லாம் என்ன இவ்வளோ ரத்தமாக இருக்குது, என் கையில் எப்படி இந்த ரத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சவத்தில் கையை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கான். கையில் நல்லா அடிபட்டுருச்சு. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல். இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஹீரோயின்கிட்டயுமே சொல்கிறாங்க. புருஷனோட நிலைமையும் இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசியாக இவ கடவுள்கிட்ட போயிட்டு சரணடைஞ்சிடுறா. ஒன்றுமே புரியல. லாயரும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அப்பா கிட்ட கேட்டால் அப்பாவும் முடியாதுன்ட்டாரு, தம்பிக்காரனும் முடியாதுன்ட்டான். இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டே இருக்கா. அப்போ தான் அவளோட மடியில் அந்த சாவி விழுகுது, அவள் கையில் வச்சுருந்த சாவி. அந்த சாவியை பார்த்தா அடுத்த செகண்டே இவ என்ன யோசிச்சா ஏது யோசிச்சான்னு தெரியல. அப்படியே நேராக கிளம்பி அங்கேருந்து போயிடுறா. நேராக அவள் ராஜ்வீரோட ரூமுக்கு தான் வந்திருக்கா. அவனும் இவளை பார்த்துக்கிட்டு, நீ வந்துட்டியா ஜோயா, நீ கண்டிப்பாக இங்கே வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறான். டக்குன்னு இவ கண்ணை காட்டிகிட்டு இருக்கா. நீ கிட்ட வந்த அப்படின்னா உன்னை நான் சுற்றுவேன் அப்படின்னு. சுட்டுத்தலை போறியா, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டு, தாராளமாக சுடு, அதுக்கு முன்னாடி உன் ஃபோனுக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன், அதை பார்த்துட்டு சுடு அப்படின்னு சொன்னதும் அந்த ஃபோனில் ஒரு வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்குது. அதில் பார்த்தா நம்ம ஹீரோ கத்தி எடுத்துட்டு கோவமாக வந்தது என்னமோ உண்மை தான். அவன் அங்கேருந்து போயிட்டு அப்பா கிட்ட, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னால் இந்த விஷயத்தை தாங்கிக்கவே முடியல, இப்போவே என்னை கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கையில் கத்தியை கொடுத்து கொல்லுங்கன்னு சொல்லிட்டு கத்தியை கொடுத்துட்டு இருக்கான். அவர் உடனே கத்தியை பிடுங்கிட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கா, அது எதுக்காக நீ இந்த கத்தியெல்லாம் இங்கே கொண்டு வந்த, என்னை மன்னிச்சிருப்பா, நான் தான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், நீ என் மேலே கோவமாக இருக்குன்னு எனக்கு தெரியும், காரணம் நான் அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு தான் நீ நினைக்கிற, ஆனால் நான் இப்போவும் அம்மாவை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன்ப்பா, இப்போவும் நான் ரொம்ப காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சில விஷயத்த உங்ககிட்ட நான் தெளிவாக சொல்லணும்ப்பா, ஆனால் அதை சொல்கிறதுக்கான நேரம் இது இல்லை, நீ இப்போ போய் தூங்கு, காலையில் அப்பா எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
நல்லபடியாக பேசி மகனை கன்வின்ஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. அவனுமே சரி குட் நைட் பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் இவர் இந்த பக்கமாக திரும்பி பார்த்துட்டு நீயா அப்படின்னு சொல்லிட்டு யாரையோ பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. டக்குன்னு இவன் அனுப்பின வீடியோவை டெலிட் பண்ணிடுறான். ஆனால் ஒரு விஷயம் கிளியர் ஆகிடுச்சு, நம்ம ஹீரோ இதில் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு. எனக்கு தெரியும் ஆதித்யா, நீங்கள் அப்பாவை கொலை பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு. அப்போ அப்பாவை நீ தானே கொலை பண்ணேன்னு கேட்டா, இங்கே பாரு சுயா, கேள்வி இப்போ யார் கொலை பண்ணா அப்படிங்கிறது இல்லை, பதில் தெரிஞ்சிருச்சுல, ஓம் புருஷன் கொலை பண்ணலை. ஆமாம், ஓம் புருஷன் கொலை பண்ணலை தான், அந்த ப்ரூஃபை தான் இப்போ நீ பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோவும் திரும்ப ஜெயிலுக்கு வந்துட்டான். அங்கே லாக்கப்புக்குள்ளே அந்த பாட்டி தான் வந்து உட்காந்துருக்கு. நீ இங்கே எதுக்கு வந்தேன்னு கேட்டால், என்னப்பா அப்படி பேசுகிற, உன்னோட பாட்டி உன்னை பார்க்க வந்தேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா உன்னோட நிலைமையை பார்த்தா, நீயும் சோயாவும் எவ்வளோ அழகாக சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தீங்க, ஆனால் அது எல்லாமே இப்போ நாசமாக போச்சு இல்லை, நீ ஒரு பக்கம் அவள் ஒரு பக்கமாக பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. என்னப்பா உன் பாட்டிக்கிட்ட எப்படி பேசிகிட்டு இருக்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் இங்கே வந்தேன், உன் பொண்டாட்டியை பற்றின ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகலான்னு தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. என்ன விஷயம்னு கேட்டால், உன் பொண்டாட்டி நீ இங்கே வந்துட்ட அப்படிங்கவுமே அடுத்த புருஷனை தேடி போயிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. மரியாதையா பேசு அப்படின்னு சொன்னதும், ஆமாப்பா உண்மைதான் அது, நீ என்னடா ஆனா ஜெயிலில் வந்து இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்க, ஆனா உன் பொண்டாட்டி அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம வேற ஒருத்தவங்க கூட இன்னைக்கு நைட்டு அவள் ஸ்டே பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவன் வேற யாரும் இல்லை, என்னோட பேரன் தான், என் பேரன் கூட தான் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக உன் பொண்டாட்டி ஒன்றா இருக்க போறா, இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லான்னு தான் நான் வந்தேன், உன் பொண்டாட்டி உனக்கு துரோகம் பண்றாப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. ஏற்றி விட்டுட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் இதை நம்புறானா நம்பலையா அப்படிங்கிறது தெரியல. இந்த பாட்டியுமே வந்து நம்ம ஹீரோக்கு பெயில் வாங்கியிருக்கோம் போல், அந்த விஷயத்தை பற்றி போலீஸ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. பெயில் கிடச்சிருச்சு, நீங்கள் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு. நான் சொல்கிறத நீ தான் நம்ப மாட்டேறல, நீயே போய் உன் கண்ணால் பாரு, அப்போ நீ உண்மையை நம்புவலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அதே சமயம் நம்ம ஹீரோயினிக்கிட்ட இவனுமே தப்பாக தான் நடந்துக்க பார்த்துட்ருக்கான். இன்றைக்கி ஒரு நாள் நான் உன்னோட கொழுந்தினாரு அப்படிங்கிற விஷயத்த மறந்துடு, அதுக்காக நீ உன் புருஷனை மறக்க வேணாம், நீ அவன் கூட இருக்கிற மாதிரியே என் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக பேசிக்கிட்டு அவகிட்ட அப்படியே நெருங்கி போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இவங்கிட்டேருந்து எப்படி தப்பிக்க போகிறான்னு தெரியல. அதே சமயம் நம்ம ஹீரோ வந்து பார்த்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஆனிச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.